வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இந்த செஷனில் நீங்கள் இதை பற்றி பார்க்க போறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வெள்ளை வெளின்னு இருக்கிற ஒரு ஃபிட்ஸ் டேங்க் பார்த்தீங்களா? ஸோ இதான் நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணும்போது இருந்தது. ஸோ இந்த ஃபிட்ஸ் டேங்கோடைய தற்போதைய நிலைமை என்ன, இல்லை என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபிட்ஸ் டேங்கோட ஃபுல் செட்டப் எப்படின்னு தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய பேர் ஃபிஷ் டேங்க் செட்டப் வீடியோ போட்டிருக்காங்க. அவங்களாம் ஒரு 300 மேலே அமௌண்ட் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. பட் நான் ஜஸ்ட் 50 ருபீஸ்க்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. இந்த ஜஸ்ட் டேங்க்கு எம்சி அதெல்லாம் ஆச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கோட தற்போதைய நிலைமை. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாசி இருக்குன்னு தெரியும். நான் அதில் வந்துட்டு டேங்க் கிளீனரை வந்து விட்டுருந்தேன்னா இவ்வளோ பாசி இருந்திருக்காது, கொஞ்சம் நீட்டாக இருந்திருக்கும். பட் நான் டேங்க் கிளீனர் விடலை. இந்த பைப்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்னெயில்ஸ்லாம் இருந்துச்சு குட்டி குட்டியாக. அந்த ஸ்னெயிலோடைய எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பார்த்தா தெரியும், ஒயிட் கலர் ஜெல்லி மாதிரி. அதுக்குள்ளே தான் குட்டி குட்டியாக இருக்குது எக்கு கணக்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ பார்த்தா இப்படி தாங்க இருந்துச்சு டேங்க்கு ஃபுல்லாக வந்து பாசி. நானும் ஃபுல்லாக கழுவியும் பார்த்துட்டேன், போக மாட்டேங்குது, ஸ்க்ரப் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதில் இருந்த ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா இதாங்க. ஸோ இதோட இன்னமும் இருந்துச்சு. அதெல்லாம் என்னென்னா கப்பியோட ப்ரைஸ் தான். ஸோ ஃபிஷ் டேங்க் செட்டப் எப்படி பண்ணணும், ஃபுல்லாக என்னென்ன வைக்கலாம்னு தெரியணும்னா நம்மகிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் வீடியோ போடுற மக்களே. பாய்.